கவலைப்படாதம்மா, அம்மாக்கு உடம்பு சரியாயிடும். நீ பத்திரமா போயிட்டு வா. சரிம்மா, வரேம்மா. சரிம்மா. ஏய் நில்லு, இங்க வா. எங்க போற? அதான் ஊருக்கு போறேன்னு சொன்னேனே. ஊருக்கு போற சரி, அது என்னவோ பேப்பர்ல மடிச்சு வச்சியே, அது என்ன? எடு. நான் ஒண்ணும் பேப்பர்ல வைக்கலமா. போய் சொல்லாத, நான் பார்த்தேன். பேக வை. என்னாச்சு? இந்த பொண்ணு ஊருக்கு போறா, ஆனா போகும்போது பேக்ல எதையோ மடிச்சு வச்சா. நான் அதை பாத்துக்கிட்டே இருந்தேன். கேட்டா ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றா. அதெல்லாம் தேவையில்ல, நீ போமா. சரிங்க சார். ஏய் நில்லு, நான் சொன்னா மதிக்க மாட்டாங்க. இரு, உன் முதலாளி அம்மாவை கூப்பிடுறேன், அவங்க கிட்ட சொல்லிட்டு போ. என்னம்மா, உன் ஹஸ்பண்ட் கிட்ட பேசிட்டியா? நான் பேசுறதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல நீ வெளியில வா. வீட்டுக்குள்ள ஒரு கூத்து நடக்குது, என்னன்னு வந்து கேளு. என்னாச்சு? அவங்களே உடம்பு முடியாம இருக்காங்க, எதுக்கு கூப்பிடுறீங்க? அந்த வேலைக்கார பொண்ணு இருக்கல, அவ ஊருக்கு போறேன்னு சொல்லி என்னத்தையும் பேப்பர்ல மடிச்சு பேக்குள்ள வச்சா. அது என்னன்னு திறந்து காட்ட சொன்னா உன் பையன் வேணான்னு சொல்றான். இந்த வீட்டுல நடக்கிற அநியாயத்தை நான் கேட்க கூடாதா? எனக்கு அந்த உரிமை இல்லையா? ஐயோ, முதல்ல வா ஜெயந்தி, என்னன்னு வந்து கேளு. வா வா. அவங்க என்ன சொல்றாங்கன்னே தெரியல சார். நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பு. ஏ சரண்யா, நில்லடி. உன் பேக்ல என்ன இருக்கு? ஒண்ணும் இல்லம்மா. நான் கிட்ட கொடுக்க மாட்டேன்னு சொன்னல, உன் ஓனர் அம்மா கேக்குறாங்க, குடு. அதுல ஒண்ணும் இல்லம்மா. குட்ரி. பாருங்க இவளோட திறமையா. சத்தியமா சொல்றேன், இது எப்படி பேங்குக்குள்ள வந்ததுன்னு எனக்கு தெரியாது. எனக்கு இந்த மோதிரத்துக்கும் சம்பந்தமே இல்ல. சி, அழுவறதுல இருந்து அந்த மோதிரம் எப்படி உன் பேக்ல வந்துச்சு? தெரியாதுமா. இத பார், தேவையில்லாம இதையே பேசி என்ன கடுப்பேத்தாத. மரியாதையா உண்மையை சொல்லு. அவ சொல்றது உண்மைதான். அது எப்படி வேணாலும் வந்திருக்கலாம், யார் வேணாலும் வச்சிருக்கலாம். ஆனா சரண்யா அதை திருடி இருக்க மாட்டான். இன்னைக்கு காணாம போன செயினை கண்டுபிடிச்சு கொடுத்ததே அவதான். அதுதான் அவளோட டேலண்ட். உன் செயினும் மோதிரமும் காணாம போச்சு, அதுல செயினை கொடுத்துட்டு உன்கிட்ட நல்ல பேரும் வாங்கிக்கிட்ட, அதுல இருந்து மோதிரத்தை எடுத்து அவ வச்சுக்கிட்டா. நீயும் அவளை நம்புன. திருடின பொருள்ல ஒன்ன கொடுத்துட்டா, அவ பேர்ல யாருக்கும் சந்தேகம் வராதுல. லாஜிக்கா யோசிச்சு பாரு. செயினும் மோதிரமும் ஒன்னா இருந்துச்சுன்னா, செயின் விழுந்திருந்த இடத்துல தானே மோதிரமும் இருந்திருக்கணும். அப்போ இவ தானே எடுத்திருக்கணும். உன் லாஜிக்ல பெரிய ஓட்ட இருக்கு. செயின் ஒன்னும் தானா அருந்து விடல, யாரோ கட்டிங் பிளேயரால அதை கட் பண்ணிருக்காங்க. அப்ப ரெண்டும் வேற வேற இடத்துல தானே இருக்கணும். எது எப்படியோ எனக்கு தெரியாது. சரண்யா ரிங்கு தேடி இருக்க மாட்டான், நான் நம்புறேன். நம்பிக்கைய வச்சு எதுவும் பண்ண போறதில்ல. ப்ரூஃப் வேணும். இவ்ளோ பெரிய குடும்பம், வீட்ல எல்லாரும் படிச்சவங்களா இருக்கீங்க. கொஞ்சம் டெக்னாலஜியை யூஸ் பண்ணிருக்கலாம்ல. வீட்ல அங்கங்க சிசிடிவி கேமரா வச்சிருந்தா இத யார் திருடி இருப்பாங்கன்னு ஈஸியா தெரிஞ்சிருக்கும். தேவையில்லாம என்னையும் என் பொண்ணையும் குற்றவாளி மாதிரி கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. இத்தனை வருஷமா நம்பிக்கை அடிப்படையில தான் இந்த வீட்டுல எல்லாமே நடந்துட்டு இருந்துச்சு. துரோகம் பண்றவங்க யாரும் இந்த வீட்டுக்கு வந்ததே இல்ல. ஜெயந்தி, உன் வீட்ல உன் பையனும் உன் வீட்டுக்காரன் தான் எங்களை மதிக்க மாட்டேங்கிறாங்கன்னா
வேலைக்காரங்க கூட எங்களை மதிக்க மாட்டாங்களா? இத பாரு சாரதா, உன் வாய் கொஞ்சம் மூடுறியா? உன்னை யாராவது ஏதாவது கேட்டாங்களா? அவங்க என்னமா தப்பா பேசுனாங்க? அவங்கள அடக்குறீங்க. இந்த வீட்ல அவங்க ஒன்னும் வேலைக்காரங்க கிடையாது. எங்க அம்மா கேக்குறதுல என்ன தப்பு? காலையில போலீஸ்க்கு போவேன், கால் பண்ணுவேன்னு டாம் தூம்னு குதிச்சிங்கல்ல, இப்போ ஏன் சைலண்டா இருக்கீங்க? போன் பண்ணுங்க, போலீஸ் வரட்டும், திருடி யாருன்னு தெரிஞ்சிடும். போலீஸ்க்கெல்லாம் போக வேண்டாம், அதான் ரிங்கு கிடைச்சிருச்சுல்ல. சின்ன திருடிய சொன்னா பெரிய திருடிக்கு பயமா இருக்கான். வார்த்தைய பார்த்து விடு ஜெயந்தி. யார பார்த்து திருடிங்கற? காலையில நானும் அங்கதான் இருந்தேன். எனக்கு கூட தான் இவங்க 2 பேர் மேலயும் டவுட்டா இருக்கு. அதுக்கு இத பாருங்கக்கா, கோவம் வருதுல, எனக்கும் கோவம் வரும். சாம யாரு நினைச்ச? அவ என்னோட கெஸ்ட், என் பையனோட பெஸ்ட். ஃப்ரெண்ட், பெஸ்ட் ஃப்ரெண்ட். நாம ரிங்க வாங்கலான்னு பிளான் போட்டா பிரச்சனை வேற பக்கம் டைவர்ட் ஆகுதே. உடனே சமந்தா மேல எல்லாருக்கும் ஃபோக்கஸ் திரும்பணும். ஆண்டி, இந்த வேலைக்காரி திருடியா இல்லன்னு அப்புறம் டிஸ்கஸ் பண்ணலாம். முதல்ல இந்த ரிங்க சமந்தாவுக்கு யார் போட்டா? அது வந்துமா, இந்த பொண்ணுக்கு என் பையன் அமெரிக்கா ஸ்டைல்ல ப்ரோபோஸ் பண்ணப்ப போட்டது. என்ன ஜெயந்தி, என்கேஜ்மெண்ட்டுக்கு போட்ட ரிங்கையே வாங்கிட்ட, ப்ரோபோஸ் பண்ணப்ப போட்ட ரிங் மட்டும் எதுக்கு? அதான் பார்க்க மாட்டேன், பேச மாட்டேன், பழக மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்தால. உன் பையனுக்கும் அவளுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லாதப்போ அவ போட்ட ரிங்க மட்டும் எதுக்கு அவ கையில இருக்கணும்? அப்போ இவ்ளோ நேரம் எங்க ஆண்டிக்கு தெரியாம இந்த மோதிரத்தை ஒளிச்சு வச்சிருந்தியா? என்னாச்சு? ஏன் எல்லாரும் இப்படி நிக்கிறீங்க? அது வந்து கொழுந்தனாரே, சரி, அதான் மோதிரம் கடிச்சிருச்சுன்னு சொல்றீங்களே, அப்புறம் என்ன? எல்லாரும் போய் அவங்க வேலையை பாருங்க. அது எப்படிங்க முடியும்? உங்க பையன் வாய்க்கு வந்தபடி பேசி எங்களை ரொம்ப காயப்படுத்திட்டான். அதனால இவனை சும்மா விட முடியாது. குற்றம் உள்ள நெஞ்சு குறுகுறுக்குன்னு சொல்லுவாங்க. நீங்க தான் எந்த தப்பும் பண்ணாத யோகிய சிகாமணி ஆச்சே. உங்களுக்கு என்ன வருத்தம்? ஜெயந்தி, உன் பையன் ரொம்ப நக்கலா தான் பேசுறான். சரி, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். சரண்யா, நீ ஏன் நிக்கிற? நீ கிளம்பு. அவ கிளம்பிட்டா யார் திருடினதுன்னு உங்க எல்லாருக்கும் தெரியணும்ல. சத்தியமா சொல்றேன், நான் திருடவே இல்ல. எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. நீ திருடலன்னு எல்லாருக்குமே தெரியும். நீ போ. ஆனா திரும்பி வரணும், அதுவும் 1 வீக்ல. அப்படி வரலன்னா இவங்க சொல்றது உண்மைன்ற மாதிரி ஆயிடும். அதுக்கு இடம் கொடுக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். இங்க பாருமா, உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ எதுவும் பண்ணிருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஆனா இங்க சில பேருக்கு இருக்கிற சந்தேகம் தீரணும்னா நீ வந்துதான் ஆகணும். சரிங்க சார். மாம், அத விட்டு தள்ளுங்க. சமந்தா கையில இருக்கிற ரிங் யாருக்கு சொந்தம்னு எனக்கு தெரிஞ்சாகணும். அத முதல்ல சொல்லுங்க. வேற யாருக்கு? ஜெயந்திக்கு தான். அப்புறம் ஏன் இந்த பொண்ணு கையில மோதிரம் இருக்கு?
சமந்தா கையில இருக்கிற ரிங் யாருக்கு சொந்தம்னு எனக்கு தெரிஞ்சாகணும். என் தாலிய என் கையாலேயே கொடுக்க வச்சுட்டாங்க. நீதாம்மா என் சூர்யாவை எப்படியாவது காப்பாத்தணும். அந்த மோதிரத்தை வச்சுக்கிட்டு என்னமா சீன் போட்ட? தாலி அது இதுன்னு உன் தாலிய நீயே கழட்டுற மாதிரி பண்ணிட்ட. எப்படி என்கிட்ட வச்சுக்கிட்ட இதுதான் நடக்கும். இந்த வீட்டுக்குள்ள வரும்போது என்ன சொன்ன? எனக்கும் சூர்யாவுக்கும் என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு, இந்த வீட்ல எல்லா ரைட்ஸும் எனக்கும் தான் இருக்குன்னு ஓவரா பேசினல. இந்த ரைட்ஸ் எல்லாம் உன்கிட்ட இருந்து பறிச்சுட்ட பாத்தியா? ஒன்னு சொல்ற, நல்லா கேட்டுக்கோ. சூர்யா எனக்கு தான் சொந்தம். சூர்யா மட்டும் இல்ல, சூர்யாவோட பொருளும் எனக்கு தான் சொந்தம். அதை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். மரியாதையா இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடு, அதுதான் உனக்கு நல்லது. இல்லனா இந்த மோதிரத்தை புடுங்கின மாதிரி உன்னையும் இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவேன். இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய மேட்டரே இல்ல, பாக்குறியா? அம்மா, எனக்கு ஏமா இப்படி சோதனைக்கு மேல சோதனை நடக்குது? சாம், என் மேல இருக்கிற காதலுக்காக நீ உன் சுயமரியாதையை விட்டு கொடுத்துட்டியே. என்னால உனக்கு எவ்வளவு அவமானம், அசிங்கம். நீ இப்படி இருக்கிறத என்னால பார்க்க முடியல சாம். எப்படி எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு நீ வாழல? ஒரே ஒரு தடவை நீ யாருன்னு என்கிட்ட மட்டுமாவது சொல்லிருக்கணும். அப்படி சொல்லியிருந்தா உனக்காக நான் அம்மா கிட்ட சண்டை போட்டிருப்பேன். எனக்கு இந்த நிலைமை உனக்கு வந்திருக்காது. அந்த சாமானியாவையும் அவன் அம்மாவையும் உண்டு இல்லைன்னு பண்ணிருப்பேன். நான் கொடுத்த எல்லாத்தையுமே நீ திருப்பி கொடுத்துட்ட. இவங்க எல்லாருமே ஜெயிச்சுட்டு தான் நினைச்சு சந்தோஷப்படுறாங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு விஷயம் புரியல. காதலுங்கிறது வெறும் கிஃப்ட பரிமாறிக்கிறது இல்ல, அன்பை பரிமாறிக்கிறது. என் மனசு உன்கிட்டயும் உன் மனசு என்கிட்டயும் எப்பவோ இடம் மாறிடுச்சு. அது யாராலையும் திரும்ப வாங்க முடியாது. நம்ம ரெண்டு பேரும் நினைச்சா கூட அது நடக்காது. உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? எதுக்கு இப்ப தேவையில்லாம அந்த சம்பந்தா கிட்ட சவால் விட்ட? மாம், அப்போதான் அவன் என் வழிக்கு வர மாட்டா. சூர்யா எனக்கு கிடைப்பான். மண்ணாங்கட்டி,
நீ இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தா அந்த சூர்யா உனக்கு கிடைக்கவே மாட்டான். மாம், இன்னொரு தடவை அந்த மாதிரி சொல்லாதீங்க. இங்க பாரு சார், கோவப்படாத. நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ. உன் டார்கெட் சூர்யா தான். அவனை தான் நீ நெருங்கணும். அதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை தான் நீ பண்ணணும். சமந்தா கிட்ட சண்டை போட்டு ஒரு யூஸும் இல்ல. உன் நேரம் 2 பேரும் இப்ப பேசிக்கிறதே இல்ல. அதனால உனக்கு பிரச்சனை இல்ல. இல்லனா நீ பண்ற எல்லாத்தையுமே அந்த சமந்தா இந்நேரம் சூர்யா கிட்ட சொல்லிருப்பா. அதுக்கப்புறம் அந்த சூர்யா உன்னை கண்டுக்க கூட மாட்டான். அதுக்கு நான் சூர்யா கால்ல விழுந்து கிடக்கணுமா? கோடி கணக்குல சொத்து நமக்கு வருதுன்னா நாம விழுந்து கிடக்குறதுல தப்பே இல்ல. அப்படின்னா இப்படிப்பட்ட லைஃப் எனக்கு தேவையே இல்ல மாம். தேவையில்ல. இதெல்லாம் எதுக்கு பண்ணிட்டு இருக்க? சாம், உனக்கு அவனை பிடிச்சிருக்க. ஆனா இப்ப ஈகோல பேசிட்டு இருக்க. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ. இந்த கல்யாணம் வெறும் லவ் சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்ல. நம்மளோட குடும்ப கௌரவமும் அடங்கி இருக்க. உனக்கே தெரியும், அங்க யூஎஸ்ல இருக்க நம்ம ஆளுங்க எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு தான் வந்தோம், நீ சூரிய வம்ச குடும்பத்துல மருமகளாக போறேன்னு. இது இன்னைக்கு நேத்து முடிவில்ல. நானும் ஜெயந்தியும் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடியே பேசி முடிவு பண்ண விஷயம். இத்தனைக்கும் உங்க அப்பா சம்மதத்தோட. நீ சூர்யா கூட லைஃப் லாங் சேர்ந்து இருக்கணும்னு சொல்லல. ஜஸ்ட் 2 இயர்ஸ் இருந்தா போதும். அதுக்குள்ள இந்த சூரிய வம்சத்தோட மொத்த சொத்தையும் நம்ம பேருக்கு மாத்திடுவேன். 2 பேரை பிரிக்க நினைக்கும் போதுதான் ரொம்ப அதிகமா ஒட்டுவாங்க. அதனால நீ சம்பந்தவ கண்டுக்காத, ஃப்ரீயா விட்டுடு. எப்படியாவது சூர்யாவை மட்டும் நெருங்க பாரு. நான் கிட்ட போனாலே அவன் என்ன அவாய்ட் பண்றான் மாம். இது உனக்கே நல்லா தெரியும். நான் என்னதான் பண்றது நீயே சொல்லு. அப்போ அவனுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கோ. இல்ல அவனுக்கு பிடிச்சவங்க யாருன்னு பாரு. அவங்க கூட நல்லா பேசி பழகு. அவனுக்கு பிடிச்சது 2 பேர் தான். ஒண்ணு அந்த அண்ணம்மா, இன்னொன்னு இந்த சமந்தா. அண்ணம்மா வீட்ல இல்ல. அந்த சமந்தா கூட எல்லாம் என்னால பேச முடியாதுமா. அவங்க 2 பேரையும் விட்டுரு. வேற யாரும் இல்ல. இந்த வீட்ல நம்ம சைட் பேசுற ஒரே ஆளு ஜெயந்தி தான். அதுவும் இல்லாம சூர்யாவோட அப்பா இருக்காரு. அவர் கூட நல்லா பேசு. அவருக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கோ. அப்புறம் சூர்யாவோட தங்கச்சி இருக்கா லீலா. அவளை ஈஸியா உன் பக்கம் இழுத்துறலாம். சூப்பர் மாம், செம்ம ஐடியா. அவ காலேஜ் படிக்கிறா, யூத் வேற. பார்ட்டி டிஸ்கோத்துன்னு அவளுக்கு வேற ஒரு லைஃப் ஸ்டைல காமிச்சா ஈஸியா நம்ம பக்கம் வந்துருவா. அப்படியே ஒருத்தரையா நம்ம சைட் கொண்டு வந்துடலாம். சூப்பர் சாம், இததான் நீ பண்ணணும். இந்த டேலண்ட தான் நான் எதிர்பார்த்தேன். என்ன கைட் பண்றதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மாம்.